ஸோ அந்த கனவை நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி அதை மற்றவங்களோட கனவாகவும் மாற்றி ஒரு டெவலப்ட் இந்தியாவை நோக்கி நம்மெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை ஒரு சயின்டிஸ்டாக நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஒரு பிரசிடென்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட 83வது வயசுல 2015 இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் விட்டுட்டு போனது அவரோட கனவும் அவர் சொல்லி கொடுத்த பல விஷயங்களையும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா பெரிய கனவா காணணும், அந்த கனவை நம்மளால நினைவாக்க முடியும், நம்பணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால ஒரு சிம்பிள் லைஃப்ல இருந்து இன்னைக்கு நேஷனல் ஹீரோவா ஆக முடியும் அப்படின்னா அது அவரோட பேஷன், பர்சிவரன்ஸ், விஷன்னால நடந்ததுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கும் பேஷன், பர்சிவரன்ஸ், விஷன் கிளியரா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளோட கனவும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, அப்படியே அது ரொம்ப தூரத்துல இருந்தாலும் நம்மளால அதை போய் அச்சீவ் பண்ண முடியும்.